ஹலோ வெல்கம் மக்களே அண்ட் வெல்கம் கைஸ். கண்ட்ரோல் ஃபுட்டு ட்ரேட் எடுத்தாச்சு அண்ட் கிட்ஸுனே ஃபுட்டையும் மாஸ்டர் பண்ணியாச்சு. அண்ட் எக்ஸாம் இருந்தனால பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வீடியோ போட முடியல. இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? எல்லாம் வாவுறாங்க பாருங்க. டேய், இதுதாங்க வாவாக இருக்குது, இதுதாங்க வாவு. பர்பிள் கலரில் மாசாக இருக்குங்க. சரி, ஸ்டோர் பண்ணிப்போ இதை நான் ட்ரேட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேவா? கிட்ஸுனே ஃபோட்டோ ஒரு வழியாக மாஸ்டி பண்ணியாச்சு. மாஸ்டி ஆல்ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு 330 மாஸ்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒழுங்காக பார்க்கல, ஓகேங்களா? மாஸ்டி அவ்வளோ பண்ணிட்டேன். அந்த இதுக்கு எவ்வளோ நல்லா, ஓகேவா? கிட்ஸுனே ஃபுட் எவ்வளோ இதுக்கு நல்லா இருக்குது அதுனால ரேட் பண்ண போகிறேன். ஸோ நடுவில் ரேட் பண்ண முடியாது. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கும். நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஓகே. ஃபஸ்ட் மூவ் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆர்கியூட் என்சாட்மெண்ட்டுன்னு நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா டெய்ல் ஆஃப் பேர்னிங் அக்னி மாதிரி அகோனி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்ம் இருக்குது. நீங்கள் கீழே அடிச்சிங்கன்னா அது ஒரு நெருப்பு மாதிரி கீழே வருங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஃபயர் டிஸ்ப்ரெஷன் ஏதோ இருக்குது, பேர் ஒழுங்காக வைக்க வேண்டியது. இது நீங்கள் ஜியோ எய்மில் கூட அடிக்கலாம், பக்கத்தில் கூட எய்ம் வச்சு அடிக்கலாம். கிச்சனுக்கு நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா? M1 அடிச்சு காமிக்கிறேன். அவ்வளோ ஈஸியாக 3000K டேமேஜ் வந்தது M1ல். வைல்ட் அசால்ட்டுங்கிறமோ அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாமா? இதுதான் மக்களே டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே, M1 3600 டேமேஜ் கொடுக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஜீமோ. பக்கத்தில் வந்து எடுத்து பிடிச்சிட்டு தூக்கி இந்த ஃபாக்ஸ் ஃபயர் மிஸ்ஸேஜ். இது நீங்கள் கரெக்டாக எய்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து சும்மா அமுத்திங்கன்னா வராது போல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனால் 353 மாஸ்டரி பண்ணுறேன். இது செகண்ட் ஃபார்ம், அது வந்து சைடில் ஃபயரில் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி. இது நீங்கள் கரெக்டாக எய்ம் வச்சிங்கன்னா மாசாக இருக்குங்க பாருங்கள். ஆனால் என்னை மேலே தூக்கி போட்டுரும். நீங்கள் தண்ணிக்கிட்ட பண்ணுறீங்கன்னா தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். சிபிஸ் கிட்ட தான் பண்ணுறேன்னா அவ்வளோதான். அப்போ கிரைண்டிங்கு பார்த்தீங்கன்னா 10 out of 10 கொடுப்பேன். எஸ்பிக்கு 10 out of 10, பிவிபிக்கு 8.5, அதுக்கப்புறம் ரைடுக்கு 5. ஏன் ரைடுக்கு 5னா, ரைடுனா ஃபேக்ட்ரி ரைடு சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபேக்ட்ரி ரைடுக்கு ஒரு 5 தான் கொடுப்பேன் பிவிபிக்கு. அதுக்கப்புறம் மீதி ரைடுக்கு பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருவேன், ஓகேங்களா? ஏன்னா ஏன் 8 கொடுக்குறேன்னா, திடீர்னு நீங்கள் அடிக்காமல் இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் டெய்லோட இதெல்லாம் குறைஞ்சி இதாயிரும், அதனால தான் சொல்கிறேன். இந்த வைல்ட் அசால்ட் மூவ் பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக இருக்குங்க இந்த மூவ் நல்லா இருக்குது. அவ்வளோதான், M1 ஆச்சு அடித்து முடிச்சிடலாம். அண்ட் இந்த என்ன ட்ராபேக்னால், நீங்கள் ஃபேக்ட்ரியில் M1 வேலை செய்யாது, சிபிஸில் வேலை செய்யும். நீங்கள் அடி வாங்கினா பாருங்கள் ட்ரெயின் ஆகுதா, அதனால தான் சொல்கிறேன். ரைடெல்லாம் பாஸெல்லாம் அடித்தா ரொம்ப ட்ரெயின் ஆகும். அவங்ககிட்ட ஒரு 5 அடி வாங்கினாலே ஹெல்த்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும், பார் காணாமல் போயிடும், ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி ஒரு நல்ல ஃப்ரூட்டு தான் ஃபேக்ட்ரி ரைடு. ஓரளவு பிவிபிக்கு ஒரு ஓகே ஃப்ரூட்டு தான். ஆனால் பிவிபினா வந்து காம்போஷிப் இன்னும் பார்த்தீங்கன்னா புரியல எனக்கு, ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங்னால இவங்க சொல்கிற காம்போஸ்க்கெல்லாம் என்னால் எடுத்துகிட்டு வர முடியல, அதனால தான். ஓகே மக்களே, அவ்வளோதான் கிட்டோட இது, ஓகேங்களா? அண்ட் கிட்ஸுனை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும், அதை சொல்கிறதுங்க. ஃபஸ்ட் டெஸ்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ ரெடியாக தான் இருக்குது. இந்த வீடியோ போடுறக்கோ இல்லாட்டி போடுறக்கு அப்புறமா நான் அந்த வீடியோ போட்டுருவேன். இந்த 2 வீடியோ ரெடி ஆகிடுச்சு, ப்ளஸ் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? அதனால தான் இந்த வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா பாதி ரெடி ஆகிடுச்சு. ஓகே மக்களே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டிங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிட்ஸுனே பாருங்கள், பிரைட்டாக இருக்கும். எங்கள் மாசாக இருக்கும் கிட்ஸுனே பார்க்குறக்கு நிறையாட்டா. இந்த வியூ தாங்க பிடிச்சிருக்கு. சைடில் பல்லாட்ட டெக்ஸ்சர் பண்ணியிருக்காங்க, ஓடின டெய்ல்ஸ் இந்த மாதிரி வருது. மறந்துட்ட மக்களே, நீங்கள் ஸ்கை மேலே வந்து M1 யூஸ் பண்ணிங்கன்னா வித்தியாசமாக வரும். இருங்க, நான் கீழே யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வால் வச்சு அடிக்கிறானா, மேலே பண்ணணும் கையை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணி விடுவோம் பாருங்க, இது மாசாக இருக்கும், ஓகே. அண்டு நீங்கள் சும்மா இந்த M1 ஏதாச்சும் அட்டாக் போடுங்க, அந்த மீட்ரு ட்ரெயின் ஆயிரும். அதனால் பார்த்து நிதானமாக இந்த இது போடுங்க, இல்லாட்டி மீட்ரு ட்ரெயின் ஆயிரும். பாருங்கள் 3 டைல்ஸ் இருக்கணும் நார்மலாக. நான் மீட்ரு இப்படி பண்ணேன்னா மீட்ரு டவுன் ஆயிடுது.
நார்மலாக வச்சிங்கன்னா ஏறும், ஏஎஃப்கே பண்ணால் ஏறும், முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி வீடியோ நான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்.